வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு ரயிலுக்கு மாற்றப்பட்டது. அது கொல்லத்திலிருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். ஆனால் இது மாதிரி நிறைய ரயில்களுக்கு நேரத்தை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரயில் கோவை எக்ஸ்பிரஸ் இப்போது காலையில் 6:10 மணிக்கு கிளம்பி 2:05 மணிக்கு கோயம்புத்தூர் போய் சேர்ந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தை மாற்றணும், 1:30க்கெல்லாம் கோயம்புத்தூர் போய் சேர்கிற மாதிரி நேரத்தை மாற்றணும். அதனால் 5:40 மணிக்கு காலையில் புறப்பட்டு அன்று பிற்பகல் 1:30 மணிக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இது நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா 6:10க்கு கிளம்புன உடனேயே சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் 7:25க்கு கிளம்புது. என்ன, கோவை எக்ஸ்பிரஸில் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகம். பின்னாடி வர்றதில் புக் பண்ணி தான் போக முடியும் சதாப்தியில். சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் 2:15க்கு போகுது, இந்த ட்ரெயின் 2:05க்கு போகுது. இப்படி 2:05க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் ரிட்டன் டைரக்ஷனில் பிற்பகல் 3:15 மணிக்கு கிளம்பி நைட்டு 10:45 மணிக்கு போய் சேருது. இப்படி கிளம்பக்கூடிய ரயிலின் நேரத்தை 1:30க்கு போயிட்டு அப்படியே 2:30க்கு திரும்பி கிளம்புற மாதிரி செஞ்சு 9:45க்கெல்லாம் சென்னை சென்ட்ரலை சென்றடையும் வகையில் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, கோவை எக்ஸ்பிரஸ் கிளம்புனதுக்கப்புறம் கிளம்புற சதாப்தி எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டன் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சதாப்தி எக்ஸ்பிரஸ் கிளம்புனதுக்கப்புறம் தான் கோவை எக்ஸ்பிரஸ் கிளம்பி வருது. இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸ். அது எப்படி வரும்னு நமக்கே தெரியும். தன்பாத் வரைக்கும் போகிற ட்ரெயின். அப்படி இருக்கிறதுனால 2:30க்கு இந்த ட்ரெயினை இயக்குனாங்க, சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கு முன்னாடி இயக்குனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ட்ரெயினுமே ஒரேதாக போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா 2:30க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினும் 9:45க்கு போகும். 3:05க்கு கிளம்பக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் 9:50 மணிக்கு போகும். ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சாங்க அப்படின்னா நேரத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோவை எக்ஸ்பிரஸின் நேரத்தை மாற்றணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.